இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பார்த்திபா, 1000 வருஷம் இல்ல 10,000 வருஷம் கழிச்சு வந்தாலும் உன்னை நான் கொல்லுவேன். என்னாச்சு? ஒண்ணுல்ல. என்னது இது? யாரோ கத்தியால குத்துன மாதிரி இப்படி வலிக்குது. என் உடம்புல இருந்து உயிர் போற மாதிரி ஒரு வலியை உணர முடியுது. எனக்குள்ள என்ன நடக்குது? எதனால இந்த மாற்றம்? ஒன்னும் புரியலையே. மாமன்னன் வேடனுக்கு ககுபரின் வணக்கங்கள். வேடன் வந்தா வாட்டம் முடிஞ்சிரும் நான் உன்னை அப்பவே எச்சரிச்சேன். ஆனா நீ கேட்கல. வாட்டம் அதிகமாகி இப்ப அடங்கிருச்சு பாத்தியா? உன் கண்ணு முன்னாடியே ஆசை காதலன் செத்து போறத பாக்குறியா? 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி பார்த்திபன் சாவுக்கு முக்கிய காரணமும் மூல காரணமும் நீதான். என்னையா சரியாயிச்சா? இல்ல ஒண்ணும் இல்ல. என்னங்க அது? அவங்க தேங்காய் பழம் வாங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. புள்ளத்தாச்சி பொண்ணு எவ்வளவு நேரம் தான் துலாபரத்துல உட்கார்ந்துகிட்டே இருப்பா. போனவங்களை இன்னும் காணாம நேரம் வேற போயிட்டே இருக்கு. ஐயா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க. சித்தார்த், நீ இங்கே இரு. நான் ஜான்சி 2 பேரும் போய் பார்த்துட்டு வரோம். வாமா. நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் சீக்கிரம் போயிட்டு வாங்க. சித்தார்த், பாத்துக்கோங்க பெரியப்பா. அந்த சைடு போலாமா? அங்கதாமா. இங்க கேப்போம் தாத்தா. இந்த பக்கம் போய் பார்க்கலாம். அம்மாடி ஜான்சி, நான் கோயிலுக்கு வந்ததுல இருந்து இந்த ஆளை பாக்குறேன். இந்த கோயில்லயே இருக்காரு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சா நிச்சயம் தெரியும் நினைக்கிறேன். தம்பி இங்க வாங்க. அம்மா இருமா, ஒரு நிமிஷத்துல நான் திரும்ப கூப்பிடுறேம்மா. என்ன சார்? கொஞ்சம் இருப்பா, அவர்கிட்ட அந்த போட்டோவை காட்டுமா. இவங்கள பாத்திருக்கீங்களா? மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாமியார் ஒருத்தர் இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போனார் மேடம். சார் நல்லா பார்த்து சொல்லுங்க, இவங்க தானா? அட ஆமா மேடம், நான் என் 2 கண்ணால பார்த்தேன் மேடம். வளர்மதி அத்தையும் தாமரையும் 2 பேரையும் யாரோ ஒரு சாமியார் வந்து காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதா இங்க ஒருத்தர் சொன்னாரு. சாமியார் கூட்டிட்டு போனாரா? என்னமா சொல்ற? ஆமா பெரியப்பா, நானும் தாத்தாவும் அவங்க 2 பேரும் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் வீட்டுல இருக்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோங்க. சரி சரி, நானும் கூட வரவா?
இல்ல டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மஃப்டியில் வந்திருக்காங்கல்ல, நான் வேணா அவங்கள அனுப்பி வைக்கவா? வேணாம் பெரியப்பா, நீங்க எல்லாருமே ராணிக்கு பாதுகாப்பா இருங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க போலீஸ்காரங்க கிட்ட நீங்க டச்லயே இருங்க. நீங்க சந்தேகப்படுற மாதிரி யாராவது வராங்களான்னு பாத்துக்கோங்க. நாங்க அதுக்குள்ள வந்துடுறோம். சரிம்மா ஜான்சி, நான் அவங்கள பாத்துக்கிறேன். நீ எப்படியாவது அவங்க 2 பேரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருமா? பெரியப்பா, நீங்க டென்ஷன் ஆகாம பதட்டப்படாம சிச்சுவேஷனை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க. சரி சரிம்மா. தாத்தா, நம்ம சீக்கிரம் போலாம் வாங்க. வாமா. திரும்புங்க சாமியே. என்ன தாமரை இது தெரியலையே. இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? திரும்புங்கன்னு சொல்றோம்ல. என்னடி இது? வேணா, நான் திரும்பாம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. நான் திரும்பின அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இந்த இடத்துலயே இருக்க மாட்டீங்க. ஐயா, என்ன உடனே உன்னைய பார்த்தா பயப்படுறதுக்கு நீங்க பேயா பிசாசா? மூஞ்சிய காட்டியான்னா ரொம்ப தான் பில்டப் பண்ணினுக்குற. யோ, திரும்பியா? சாமி, கொஞ்சம் திரும்புங்க சாமி. திரும்பியான்னா ஓவர பண்ணினுக்குற. பலகீனமாயிருக்கிற ஆத்மா நீ, உன்னோட ஆத்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னால உருவாக்கப்பட்ட இந்த மந்திர நெருப்புல நீ முழுசா அழிய போற. இந்த பொம்மி என்னை எதிர்க்க நினைச்சானா அவ செய்யற இந்த தவம் பாதியிலேயே நிறுத்தின சாபம் அவளையே அழிச்சிரும். என்ன பொம்மி, நீ உன்னோட தவத்துல உறுதியா இருக்கையா? குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். பார்த்திப இறந்ததுக்கு அப்புறம் சம்யுக்தா என்ன ஆனா? வேடன் என்ன பண்றான்? வேடன் தன்னுடைய தம்பியின் காதலியின் கூட பார்க்காம சம்யுக்தாவை அடைவதிலே அவன் குறியாக இருந்தான். சம்யுக்தா கிட்ட அந்த வேடனை எதிர்த்து போராட சக்தி இல்லை என்றாலும் வேடனை தடுமாற வைக்கிற புத்திசாலித்தனமும் இருந்தது. சம்யுக்தாவை அடைவதிலே அவன் சம்யுக்தா